இங்க ஒரு பொண்ணு ஒரு கிராமத்துல இருந்து வந்திருப்பா. இப்ப அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் அவளோட ஹேர் ஸ்டைல வச்சு எல்லாரும் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்போ ஒரு வயசானவர் அந்த பொண்ணு கிட்ட காசு கேட்டுட்டு வருவாரு. இந்த பொண்ணுகிட்டயே ஆல்ரெடி காசு இல்ல, உன்கிட்ட இருக்க காசு கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டுல இருக்க மொத்த காசையும் வாரி வச்சுப்பா. இப்ப நம்மளுக்கு காசு வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வேலையில ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்பெனில போயிட்டு கிளீனரா ஜாயின் பண்ணுவா. இப்ப அந்த கம்பெனியோட ஓனர் அங்க போயிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அவரு மேல போயிட்டு மயக்க மருந்து தெளிச்சிட்டு இருப்பா. எதனால அப்படின்னா இந்த பொண்ணு அவரை கொல்றதுக்காக தான் அவரோட எதிரிங்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணே பயங்கர இன்னசென்ட் தான். கொலை பண்ற வேலைக்கெல்லாம் இன்னசென்ட்டா இருக்க பொண்ணு அனுப்பி வச்சா கண்டிப்பா அவ மேல எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணை சூஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவரோட சாப்பாட்டுல இந்த பொண்ணு தான் விஷத்தை கலந்துருவா. இப்போ அந்த பொண்ணு அவங்க கூட ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு கிட்ட அவர் சாப்பிட்டுட்டாரான்ட்டு கேட்கிறப்போ அவருக்கு சாப்பாடு பிடிக்கல, அதனால வெளியே ஒரு வயசான தாத்தா உட்காந்துருப்பாரு, அவருக்கு போய் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ஓடி போயிட்டு இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, இதுல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவா. இந்த பொண்ணு என்னமோ அவரை கொலை பண்றதுக்கு தான் வந்திருப்பா. ஆனா அது கூட தெரியாம இவ ரொம்ப கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு.